न काम्यते अहं गतिम् ईश्वरात् परम् न काम्यते अहं गतिम् ईश्वरात् परम् अष्टविद्धि युक्तम् अपुनर्भावः अर्ति प्रपद्यते अखिल देहं भजम् अर्ति प्रपद्यते अखिल देहं भजम् अंतस्थितो येन भवन्ति अदुःखाः अंतस्थितो येन भवन्ति अदुःखाः பிரேமஸ்வரூபங்களே, அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனித்தியம் அசுக்கம் லோகத்துல ஒவ்வொரு விதமான ஆசைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை அடையணும்ன்ற அந்த தன்மையும் இருந்துகிட்டே இருக்கு. பொருள் ரீதியான ஆசை, பொருளை ஈட்டணும், பதவி வேணும், பணம் வேணும், சகல ஐஸ்வர்யங்கள் வேணும், சௌபாகியங்கள் வேணும், நிரந்தரம் இல்லைனாலும் அது நிலையானது இல்லைனாலும் அது வேணும் அப்படின்னு மனசு கேக்குது. இதுவும் ஆசையே இல்ல. எனக்கு இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில பெரிய ஒரு ருச்சியும் ஈடுபாடும் இல்லை, எனக்கு அருள் வேணும். இந்த அருளால்தான் இந்த பொருள் உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்திலையும் எங்கும் நிறைந்தவரா, நீக்கமர நிறைந்த பேராற்றலா அந்த பரமாத்மா பரபிரம்மம் எல்லாத்துக்குள்ளயும் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரை அடைகிறது தான் என்னோட ஜன்ம லட்சியம். அவரை பார்க்கணும், அவர்கிட்ட வரம் வாங்கணும், அவரோட நித்தியமா நான் இருக்கணும். எனக்கு வைகுண்ட பிராப்தி வேணும், கைலாச பிராப்தி வேணும், சத்திய லோகத்துல இடம் வேணும், தேவலோகத்திலையும் புண்ணியம் வீட்டினா சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கணும். அதையும் தாண்டி நிறைய கடவுளை பார்த்தா கூட வரம் கேட்கறதுக்கு கூட எண்ணற்ற ஆசைகள் இருக்கு. அதே சமயத்துல அச்ச ரூபத்துல கடவுளை பார்த்தா கூட இந்த பொருளுக்கு உலகுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் அங்கேயும் ஆசை இருக்கு. தேவையால ஆசை வருது, ஆசை நிறைவேற பேராசையா போயிடுது, ஆசை நிறைவேறலைன்னா கோபத்துல முடிஞ்சிடுது. ஆசையே அனைத்துக்கும் காரணம். ஆசை ஆசை ஆசை. ஆனா இவ்வளவு லோகத்திலையும், அதுவும் குறிப்பா இந்த அனித்தியம் அசுக்கம் லோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூலோகத்திலையும் இப்படியும் ஒரு பக்தர் இருக்க முடியுமா? இப்படியும் ஒரு மகாபுருஷன் இருக்க முடியுமா? இப்படியும் ஒரு உன்னதமான பிறவி இருக்க முடியுமா? கடவுள் கிட்ட எதையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த நிலை, அதையும் கடவுள் கிட்ட குறிப்பா இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு விஷயத்த இத்திகாசத்துல புராணத்துல ஒரு மகாபுருஷர் கேட்டார். நான் காமியதே ஸ்ரீமத் பாகவதத்துல 9வது அத்தியாயத்துல வரக்கூடிய 21வது ஸ்லோகம் ரந்தி தேவர் அப்படின்னு அந்த மகா சக்கரவர்த்தியோட பாவத்தை வெளிப்படுத்துது. பாவன உணர்வை வெளிப்படுத்துது. இத ஒவ்வொருத்தரும் மனசுல ஆழமா பதிய வைக்கணும். இந்த சன்ஸ்கிரிட்டுக்கு விளக்கத்தை தமிழ்ல சொன்னா கூட இதோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை மட்டும், அந்த சுருக்கத்தை மட்டும், அந்த சாணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே இதுதான் உயர்வான நிலை.
நான் காமியத்தை அகம் கத்தில் ஈஸ்வரா பரம். இப்படி ஒரு ஆத்மா இருப்பாரா அப்படின்னா, ரத்தி தேவனோட அவரோட சரித்திரம், அவரோட கதைய சொல்லும் போது என்னோட இருதயம் மெழுகா உருகிடுது, என்னோட மனசு கரைஞ்சிடுது. நான் ஞான அக்னியில, பிரேம அக்னியில நான் இங்கேயே வசமாக்கிக்கிறேன். ஏன்னா ரத்தி தேவனுக்குள்ளயும் அது சாட்சாத் நாராயணன் தான் இருக்காரு. எல்லாத்துக்குள்ளயும் சர்வவியாபியா நாராயணன், ஆத்ம நாராயணன் தான் இருக்கார், ஆத்மேஸ்வரன் தான் இருக்கார். ஆனா இருந்தாலும் அந்த நிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நான் காமியதே அகங்கத்தில் ஈஸ்வரா பரம். பெருமாளை பார்த்தோன்னே அவர் சொன்னார், ஓ நாராயணா, எனக்கு உங்களோட வைகுண்ட லோகத்துல இடம் வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உயர்வான நிலை வைகுண்டத்துல விகதக்கும் தான் தஸ்மதி வைகுண்டா. வைகுண்டான என்ன அர்த்தம்? அங்க அளப்பரியா ஆனந்தம் இருக்கும், பயம் இருக்காது, பற்றுதல் இருக்காது, மனசுல எவ்வளவு கூட கெட்ட எண்ணங்கள் உதயமாகாது. நிலையான ஒரு நிலை, ஆனந்தமான ஒரு நிலை, அளவில்லா தன்மையை உணர்த்தக்கூடிய அந்த அனந்த நிலை, அளப்பரியா அன்று அதையும் தவிர்த்து அங்க சீவசாகரத்துல அந்த பெருமான பார்த்துட்டு இருக்கிறதே பெரிய பாக்கியம். பார்க்கறதே ஞானம். அதுக்கப்புறம் இதுவே எதுவுமே பண்றது கிடையாது. அழிவில்லாம நிலையும் நம்ம உணர முடியும். பூர்வத்தில் இருக்கும்போது தான் உடம்பு போயிடும், அது போயிடும், இது போயிடும். அதை கொண்டுதான் பற்றுதல்னால பயம் வருது. பற்றுதல் ஆசையை தூண்டி பயத்தையும் வர வைக்குது. அங்க எதுவும் இல்லை. விகத குந்தா தஸ்மதி வைகுந்தா, இதுதான் வைகுந்தத்துக்கு ஒரு அர்த்தம். ஆனா அதுவும் வேண்டாட்டு. நான் காமியதே அகங்கத்தையும் ஈஸ்வர பரம். அந்த அந்த லோகத்துக்கு எனக்கு வேண்டாம். அஷ்டவித்தி யுக்தம் அப்புனர்பாவம். அஷ்டமா சித்தின்னு சொல்லக்கூடிய கடவுள் கிட்ட இந்த பூலோகத்துல இந்த மனித வடிவில் இருக்கும் போதே, தேவ வடிவில் இருக்கும் போது எனக்கு உங்க சக்தியை கொடுங்க. பாருங்க, முதல் நிலை என்ன? எனக்கு வைகுண்டத்திலும் கைலாசத்திலும் இடம் கொடுங்க. அதுதான் நிலையான இடம். அங்கிருந்து நான் வந்திருக்கேன். உங்க பாதத்திலேயே இருக்கணும், பரம்பதத்துல இருக்கணும், கைலாசத்துல இருக்கணும், வைகுண்டத்துல இருக்கணும். உயர்வான நிலை. கடவுளை பார்த்தா அதை கேட்டேன்னா உடனே தத்தாஸ்தும் அந்த வரத்தை கொடுப்பாரு. ஆனா இருந்தாலும் அதை கேட்கல ரந்தி தேவர் அந்த மகா சக்கரவர்த்தி ராஜா. அதை கேட்கல. அவர் என்ன சொன்னார்? அதையும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம், அகங்கத்தையும் ஈஸ்வர பரம், அந்த ஈஸ்வர பரம தன்மைய அதுவும் கூட எனக்கு வேண்டாம். அஷ்டவித்தி யுக்தம் அப்படின்னு அஷ்ட சித்தி அஷ்ட வெத்தி. சித்தி வரப்பதே வித்தி வரப்பதே நம்ம சொல்றோம். அந்த அவ்வளவு அந்த அஷ்டாங்க யோகம் சொல்லக்கூடிய அந்த நிலையும், அந்த பெரிய பெரிய சக்தி கடவுளால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுலயுமே சிறந்த சக்தி ஆன்மீகத்துல அஷ்ட சித்தி. அந்த சித்தியும் வேண்டாம், அந்த உயர்வான சக்தியும் வேண்டாம், எனக்கு வேண்டாம். யுத்தம் அதுவும் வேண்டாம். புனர்பாவம் வா. திரும்ப திரும்ப இந்த புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். இந்த லோகத்துல நான் பண்ணக்கூடிய கர்ம செயல்களால நான் பாவம் புண்ணியம் பண்றதுனால திரும்ப திரும்ப இந்த பூலோகத்துல பிறந்துட்டே இருக்கேன். இந்த சம்சார சாகரத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, அதையும் கேட்கல. விடுதலை கொடுங்க கேட்டாலே முக்தி கிடைச்சிருக்கும், அதையும் அவர் கேட்கல. ரொம்ப விசேஷமான ஒரு கோரிக்கை. கடவுள் கிட்ட அதையும் கேட்கல, எந்த வரத்தையும் கேட்கல, எந்த சக்தி வேணும்னு கேட்கல, முக்தி வேணும்னு கேட்கல, இன்னும் எனக்கு ஜன்மமே இல்லாத நிலையா கொடுங்க, அதையும் கேட்கல. விசேஷமான ஒரு கோரிக்கைய ரத்தி தேவர் வச்சார். அர்த்தி பிரபத்தியதே அகில தேவம் பஜம். இந்த பூலகத்துல திரும்ப திரும்ப பிறக்கறீங்க அப்படின்னாரு. ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த பிரார்த்தனைய பெருமாள் கிட்ட, நாராயணன் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல பரமேஸ்வரனும் இருக்காரு, பிரம்மதேவரும் இருக்காரு, சகல தேவர்களும் இருக்காங்க. தேவர்களே வைகுண்டத்துக்கு போய் மறுபடியும் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. சொர்க்கத்துல இருந்தா கூட தேவந்தரனுக்கும் ஆசையா இருக்கு, பிரம்மதேவருக்கும் ஆசையா இருக்கு. அது வேணும் இது வேணும்னு கேட்கிறாங்க. சொர்க்க பிராப்தி, அந்த இந்திர சிம்மாசனத்துக்கு கூட ஆசையா இருக்கு. பெருமாள் கிட்ட போய் நீங்க அவதாரம் வந்தாதான் ராவணன் சாவான், என்னோட சிம்மாசனம் தப்பிக்கும், அதுவும் ஒரு ஆசைதான். என்னோட சிம்மாசனத்தை நீங்க தான் பாதுகாத்து கொடுக்கணும், அதுவும் ஒரு ஆசைதான். தேவர்களுக்கு கூட ஆசை இருந்திருக்கு. நாராயணன் கிட்ட அந்த கோரிக்கையை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இங்க பூலோகத்துல ரந்தி தேவி சக்கரவர்த்தி மகாராஜா அதையும் கேட்க திரும்ப திரும்ப எனக்கு பிறக்கவே
எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு அப்படின்னு அந்த ஸ்திதோ ஏன பவந்தி அதுக்கா, எனக்கு எல்லா செல்வாக்கும் வேண்டாம், எனக்கு மீண்டும் அந்த ராஜ பதவியும் வேண்டாம், எனக்கு உங்களோட சக்தியும் வேண்டாம், பெருமாளே நாராயணா உங்க சக்தியும் எனக்கு வேண்டாம், எனக்கு முக்தியும் வேண்டாம், வைகுண்டத்துல இடமும் வேண்டாம், தேவேந்திரனோட பதவியும் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம். இந்த பூலோகத்துல திரும்ப திரும்ப நான் மனித வடிவம் எடுத்தா கூட எடுத்தாலும் எடுக்கணும். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு. அந்த சக்தியை மட்டும் கொடுங்க. அன்றாட சேவை புரியறதுக்கு, தான தர்மம் பண்றதுக்கு அந்த ஒரு சக்தி மட்டும் கொடுங்க. பிரகலாதனாவது ஒன்னும் கேட்கக்கூடாதுங்கிற அந்த வரத்தை கொடுங்கன்னு நரசிம்மர் கிட்ட கேட்டார். ஏதோ நீங்க கேட்டுட்டீங்க, அதனால அனன்ய பக்தி இன்னும் உங்ககிட்ட பெருமானே நான் நம்பி இதுக்கு கேட்கணும். எனக்கு நான் வைகுண்டத்துக்கு தயாராயிட்டேன்னா தகுதியானவனான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது நீங்க தான் இயக்குறீங்க, உள்ள இருந்து ஆத்ம நிவாசியா நீங்க பாத்துக்கோங்க. வைகுண்டத்துல இடம் கேட்டாலும் அது ஒரு ஆசைதான், ஆனா இருந்தாலும் அது உன்னதமான ஆசை, தப்பு கிடையாது. உங்களோட நிரந்தரமா இருக்கணும்னு புண்ணிய கரைகளை செய்யறதும் நல்ல ஆசை. ஆனா இங்க என்ன கேட்கிறாரு? திரும்ப திரும்ப மனித வடிவத்திலேயே இருக்கட்டும். அந்த மனித வடிவத்தில் இருக்கும்போது எல்லாமே நீங்க தான். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாராயணன் நீங்க தான் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கீங்க. சர்வம் நாராயணா, சர்வ வியாபி நாராயணா, சர்வ அந்தர்யாமி நாராயணா, நீங்க தான் இருக்கீங்க. உங்களோட எல்லா வடிவமும் நீங்க தான் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மனித வடிவங்களை அவங்களுக்கு கஷ்டம் துக்கம் ஒரு கர்ம வினையால வரும்போது எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் சேவையில ஈடுபடுறதுக்கும் நற்பண்புகளை உபதேசம் பண்றதுக்கும் அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை மட்டும் அந்த சக்தி மட்டும் கொடுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு பிரார்த்தனைய எந்த கடவுள்கிட்டையும் எந்த ஒரு பக்தனும் வச்சதில்லை. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகம் ரந்தி தேவரோட உச்ச நிலையை குறிக்குது. இப்படியும் ஒருத்தர் இருக்க முடியுமா? கடவுளை பார்த்து கூட பக்தி வேண்டாம், சக்தி வேண்டாம், இவ்வளவு பிரச்சனை தீர வேண்டாம், திரும்ப திரும்ப நான் புலந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாத்துடைய கண்ணீரை துடைக்கக்கூடாது, சக்தி மட்டும் கொடுங்க. எவ்வளவு பெரிய நிலை இது! நாராயணனையே கண்கலக்க வச்சது, பிரம்மதேவரை அதிர வச்சது, தேவேந்திரனை மண்டியிட வச்சது, இது பரமேஸ்வரனை அவரை யோக நிலையில கலைய வச்சது இந்த பிரார்த்தனை. பேர்பட்ட ரத்தி தேவர் பாண்டவரோட வம்சாவளியில பிற்காலத்துல அந்த பரத வம்சத்துல சங்கிருதிங்கிற அந்த சக்கரவர்த்திக்கு இரண்டாவது ஒரு பிள்ளையா அந்த ராஜ குலத்துல சத்திரிய குலத்துல பிறக்கிறார். சின்ன குழந்தை அவருக்கு தர்மமும் தானமும் யக்னமும் தான தபஸ் என்று சொல்லக்கூடிய முழுவதும் பெரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள தர்ம காரியங்களை எண்ணற்ற காரியங்களை பண்ணுவார். நிறைய போய் அவரை பாராட்டினா கூட தயவு செய்து பாராட்டாதீங்க. பெருமாள் பரமாத்மா பகவான் கொடுத்ததுதான் எல்லாமே பகவானோட சொல்பம் தான், அவங்க தான் கொடுக்குறேன், இது என்னோட உடமை கிடையாது, இந்த ராஜ்யமும் இந்த ராஜாங்கமும் என்னோட பொண்ணும் பொருளும் பதவியும் அனைத்தும் கடவுள் எனக்கு இட்ட பிச்சையே, நான் அதை கடவுளின் வடிவமாக இருக்கக்கூடிய அனைத்து தெய்வ வடிவங்களுக்கும் அன்பு வடிவங்களுக்கும் நான் வாரி வாரி வாங்கிட்டு இருக்கேன். அந்த குணத்தை கொடுத்திருக்காரு, அது மட்டும்தான் என்னோடது, அதுவும் அவர் தான் உள்ள இருந்து நினைக்கிறார். நான் எந்த தான தர்மமும் பண்ணல, அந்த நிலையில எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு இருக்காரு. ஏன்னா வைகுண்டத்துக்கு போய் தேவர்களும் ஒரு தடவை பெருமாள் கிட்ட கேட்டாங்க, உங்களோட சிறந்த பக்தர் யாரு பெருமாளே நாராயணா அப்படின்னு. உடனே நாராயணன் சொன்ன ரந்தி தேவர் தான். அந்த காலத்துல ரந்தி தேவர் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்காரு, செழிப்பா இருக்கு ராஜ்யம். என்னைக்குமே இப்ப சொல்லுவோம் மாதம் முன்னாடி பொழிகிறதா அப்படின்னா, அப்படின்னா அந்த ராஜ்யம் ரொம்ப செழிப்பா இருக்கு. மாறினா மழை, நல்ல ராஜபோகம், நல்ல செழிப்பு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, ஏழ்மையே கிடையாது. இருந்தாலும் தானமும் தர்மமும் அன்றாட அவரோட அரண்மனையிலிருந்து அவரோட ராஜ்ய பரிபாலனத்துல நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பிரஜையும் ராமராஜ்யத்துல எப்படி ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு ஜீவராசியும் சுகமா இருந்ததும் அந்த மாதிரி ரந்தி தேவரோட ராஜ்யத்துல அவ்வளவு சுகமா இருந்தது. அப்போ தேவேந்திரர்கள்லாம் பேசிக்கிறாங்க வைகுண்டத்துல,
பெருமாள் எப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பக்தர்கள் இருந்திருக்காங்க, நீங்க எண்ணற்ற அவதாரங்கள் பூலோகத்துல எடுத்திருக்கீங்க, கால அவதாரம் எடுத்திருக்கீங்க, பிரபாவ அவதாரம் எடுத்திருக்கீங்க, பூர்ண அவதாரம் எடுத்திருக்கீங்க. ஆனா இப்படி ரந்தி தேவர் சிறந்தவர், சிறந்த பக்தர்கள் நீங்க சொல்ல முடியும்? எண்ணற்ற பக்தர்களை காப்பாத்துறதுக்காக நீங்க ஒவ்வொரு அவதாரமும் நிறைய அவதார லீலைகளை புரிந்திருக்கீங்க. எப்படி அது ரொம்ப ரொம்ப உத்வேகமா அது உங்களால சொல்ல முடியுது அப்படின்னும் போது பெருமாள் நாராயணன் சொன்னார், என்ன தெரியுமா? முடிஞ்சா அவரை சோதனை பண்ணி பாருங்க, அவரோட நிலை மாறுதானு, அவருக்கு கொஞ்சமாவது சுயநலம் இருக்கான்னு நீங்க பரீட்சை வைங்க. எல்லா சோதனையும் தாண்டியும் அவரோட மனநிலை எல்லா இடத்துலயும் இந்த நாராயணனை பாக்குறாரு, நீங்க அதுக்கு என்னென்ன பரீட்சை வைக்க முடியுமோ, அவரை எப்படி எப்படி எல்லாம் வேதனைப்படுத்த முடியுமோ முடிஞ்சா பண்ணி பாருங்க. அப்போ தேவேந்திரன் தான், தேவேந்திரனும் வருணனும் தான் மழைக்கு அதிபதி. அப்போ மழை அந்த ராஜ்யத்துல அந்த மழை பொழியாத மாதிரி பார்த்துட்டாங்க. கொஞ்ச காலத்துல அந்த பூமி வறண்டு போச்சு, தனதானியம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்பவும் அவருக்கு கவலைப்படல. அவர் சேர்த்து அவர் அரண்மனையில என்னென்ன தனதானியம் இருந்ததோ அந்த காலத்துல தனதானியத்தை எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது எல்லாத்தையும் அங்க இருந்த எல்லா தனதானியத்தையும் அவர் சேவையை கொடுத்துட்டே இருந்தார். எல்லா ஜாதி அந்த இதெல்லாம் கடந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனத்தை தானம் பண்ணிட்டே இருந்தார், வஸ்திரத்தை தானம் பண்ணிட்டே இருந்தார், அந்த பொற்காசுகளை தானம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு காலத்துல இந்த பஞ்சம் தலை விரித்து அடிச்சு, மழை இல்ல, எல்லாத்துக்கும் வேலை இல்ல, விவசாயம் செழிக்கல, செழிப்பு இல்லாத நிலையில ராஜ்யத்தோட பொருளாதாரம் அடிமட்ட நிலைக்கு வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் அவர் கைவிடல. அவர்கிட்ட என்னென்ன அரண்மனையில் இருந்ததோ பொன் பொருள் எல்லாத்தையும் தானம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாத்தையும் அரண்மனையிலே தங்க வச்சார். எந்த ஒரு ராஜாவும் பிரஜைகளை அரண்மனையில தங்க வச்சது கிடையாது, அரண்மனையிலே தங்க வச்சார். அவரோடவே அவர் உணர்வை எடுத்துக்கிட்டார். இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த இன்னைக்கு சொத்தான் எல்லாம் பங்கு போடுறாங்க, அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த உடமை அனைத்தையும் தியாகம் பண்றதுக்கு அவர் தயாராக. இந்த மாதிரி ஒரு நித்திய சேவகனா, நித்திய தர்ம புருஷனா, தான புருஷனா அவர் வந்துட்டு காலப்போக்குல இந்த பஞ்சம் ரொம்ப ஒரு உக்கிரமான நிலையை அடையும் போது மக்கள் எல்லாம் பசி பட்னியால வாழ்ந்தாங்க. அப்பவும் அவரோட தர்ம குணத்தை அவர் விடல. நான் ராஜா, நான் பொழைச்சிக்கணும், நான் அடுத்த 6 மாசத்துக்கு என்கிட்ட இருக்கிற காசு இந்த கிடங்குல இருக்கிற தானியத்தெல்லாம் நான் பார்த்துக்கணும், அப்பதான் என் குடும்பம் பொழைக்கும், அப்படி எல்லாம் அந்த சுயநலம் தான் இல்ல இருக்கு. எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அரண்மனையவே அவர் ராஜ்ய பரிபாலன தான தர்மத்தோட கஷேத்திரமா மாத்தினார். ஆனா இருந்தாலும் ஏதோ இந்த சோதனை நீண்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவெடுத்தார், நான் பெருமாளை நினைச்சு நான் என் மக்கள் எல்லாம் முதல்ல 3 வேளை நல்ல அறுசுவை விருந்து சாப்பிட்டு எல்லா ஜீவராசியும் சுகபோகமா இருந்தது. இன்னைக்கு மழை இல்ல, இந்த விளைச்சல் இல்ல, செழிப்பு இல்ல, அதனால நான் பெருமாளை நினைச்சு மழை எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கிறோம் பெருமாள் தான், அந்த வருணனுக்கும் அந்த தேவேந்திரனுக்கும் சக்தி கொடுத்ததும் பெருமாள் தான் அப்படின்னு பெருமாளை நினைச்சு தவம் இருக்கிறாரு. 48 நாள் விரதம் இருக்கிறார். அந்த காலகட்டத்திலையும் ஒருவேளைதான் சாப்பாடு கிடைக்குது, அதையும் எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டு அவரும் அந்த அந்த வேதனையெல்லாம் தாங்காம இன்முகத்துடன் அந்த 48 நாளும் உண்ணாவிரதத்துல இருக்கார். அந்த உண்ணாவிரதத்துல அந்த உபவாசம் இருக்கார். அந்த உபவாசத்துல கூட அவரோட தான தர்மத்துக்கு அவர் பரவிச்சது. உபவாசம் வயிறுக்குதான் தவிர அவர் அன்னைக்கும் நற்காரியங்களை, உணவு பொட்டலங்களை, தானியத்தை, தனத்தை கொடுத்துட்டே இருந்தார். இப்படியே பண்ணி மக்களோட துக்கத்தை கண்ணீரை தொடச்சிக்கிட்டுறதுக்கு என்னென்ன சக்தி அவர்கிட்ட இருக்கும், என்னென்ன யுக்தி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டே இருந்தார். ஆனா இருந்தாலும் இந்த சோதனை தொடர்ந்துட்டே இருந்தது. 48 நாள் முடியுது. மக்கள் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். இந்த 48 நாள் முடிவுல கடைசியில அந்த மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, 48 நாள் ஆச்சு நீங்க சாப்பிட்டு வெறும் தண்ணியை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உபவாசம் உண்ணாவிரதம் இருக்கீங்க, அதுவும் இந்த ராஜ்ய மக்களுக்காக தான் இருக்கீங்க. தயவு செய்து ஒருவேளை உணவாக சாப்பிட்டுக்கோங்க, அப்பதான் நீங்க உயிர் வாழ முடியும், இல்லைன்னா இந்த தேகத்தை விட்டு உயிர் போயிடும், தயவு செய்து எடுத்துக்கோங்கன்னு எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. ராஜா இல்லையா,
அதனால இந்த மந்திரி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தட்டு இருக்கு, அவங்களோட பத்னி, அவர் ராஜா ரந்திதேவரோட பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு. கடைசியில் அந்த தட்டு இருக்கு, அந்த தட்டுல சாப்பாடு எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள ஒரு அண்டவர் வராரு. பிக்ஷாந்தி பவதி பிக்ஷாந்தி, ஐயா சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு வர்றாரு. அவர் கையெல்லாம் நடுங்குது. முதியவர் இன்னைக்கு கோவிந்த் சொன்ன மாதிரி ரொம்ப அவரோட உடல் எல்லாம் மெலிந்து போயிருக்கு. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. அதையும் ரத்திதேவர் அவர் தட்டுல வச்சிருந்த சாப்பாடை அந்த முதியவராக இருக்கக்கூடிய அந்த அந்தனருக்கு கொடுக்கிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி மந்திரி எல்லாம் சொல்றாங்க, ராஜா தயவு செய்து பண்ணாதீங்க, இது வரைக்கும் நம்ம ராஜ்யத்துல பசியால யாரும் இறக்கல, ஆனா பசியால யாரும் இறக்கலைன்னா அதுக்கு காரணம் உங்களோட தர்மம் தான். நீங்க ராஜனா கொஞ்சம் சுயநலம் இருந்து நீங்க அந்த தானியத்தை இந்த தனத்தெல்லாம் பதுக்கி வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட தேவைக்காக அந்த ராஜ குடும்பத்துக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா கூட யாரும் உயிர் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. ஆனா முதல் இறப்பு ராஜாவோட இறப்பா இருக்கக்கூடாது. உங்களோட உடல்நிலை ரொம்ப மெலிந்து போயிருக்கு, உங்களோட தோல் ஒட்டி போயிருக்கு, எலும்பெல்லாம் தெரியுது, தயவு செய்து கொஞ்சம் உணவு எடுத்துக்கோங்க. அந்த முதியவருக்கு நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்றோம். அப்போ கூட அந்த மந்திரிகளோட பேச்ச கேட்கல. கையில தட்டு இருக்கு, தானம் எடுத்துட்டு இருக்கு, தனிச்ச வாய்க்கு தண்ணி காத்துட்டு இருக்கு, பசி அந்த அந்த நிலையில இருக்கு. இருந்தாலும் அதை அந்த தட்டு உணவை அந்த அந்தனருக்கு வழங்குறாரு. அதையும் கடந்து கொஞ்சம் அந்த கஞ்சிய வச்சிருக்காங்க, அந்த கஞ்சியை எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க அந்த உணவனா இந்த அந்தனருக்கு கொடுத்துட்டீங்க, இந்த கஞ்சியெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கறது. அந்த கஞ்சியை எடுத்து குடிக்கிறேன் போடுறதுக்குள்ள இன்னொரு சூத்திரன் வந்தார். சூத்திரன் இன்னைக்கு பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் எல்லாம் எந்த ஜாதியும் உயர்ந்தவங்க இல்லை, எந்த ஜாதியும் தாழ்ந்தது இல்லை. அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த காலத்தில் வர்ணாசிரமம் வந்திருக்கு. ஆனா காலப்போக்குல ஒரு அறியாமையினால நாங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, இன்னைக்கு கூட இந்த ஜாதி இதெல்லாம் வருதுன்னா இது ஒரு அறியாமையா. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் பெருமான் தான் இருக்க, எல்லாத்துக்குள்ளயும் ஈஸ்வரன் தான் இருக்காரு. அந்த தன்மை வரும்போதுதான் அந்த ஆத்ம சௌந்தரியத்தை பார்க்க முடியும். அதுக்கு ரந்திதேவர் அந்த காலத்திலேயே ஒரு உதாரண புருஷா இருந்தார். முதல்ல வந்தவர் அந்த கண்டிப்பா பிக்ஷை போட்டே ஆகணும். ஆனா 2வது மதவர் சூத்திரர் இப்ப மந்திரிகள் சொல்றாங்க, அந்தவர்களுக்கு கண்டிப்பா பிக்ஷை கொடுத்தாலும் அது ராஜ தர்மம், சூத்திரனுக்குலாம் நீங்க போடாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க எப்படியாவது எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கும், காட்டு வழியில சாப்பிட்டு போறாங்க, நீங்க கொஞ்சமாவது கஞ்சி குடிச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு இந்த கஞ்சியை நாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அந்த கஞ்சி குடிக்கும் போது அவர் அந்த அந்த சூத்திரர் அவருக்கும் கை கால் நடக்குது, மண்டி விட்டு, ராஜா நீங்க யாருன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒரு வாய் கஞ்சியாவது கொடுங்கன்னு கேட்கிறார். ரந்திதேவரால் அதையும் தாங்க முடியல. அதுவும் மந்திரிகள் அந்த இடத்துல சொல்றாங்க, சூத்திரர் வேண்டாம் வேண்டாம் கொடுக்காதீங்க, அவங்க எப்படியோ பண்ணிக்க போறாங்க, நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. அந்த கஞ்சியும் அந்த சூத்திரனா அந்த நபருக்கு, அந்த ஆத்ம நாராயணனுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த கஞ்சியும் அவர் குடிச்சு சந்தோஷமா அவருக்கு ராஜாக்கு நன்றி சொல்லிட்டு போறார். இப்ப வேற ஒண்ணுமே இல்லை, உணவும் போச்சு, கஞ்சியும் போச்சு, தண்ணி குடிக்க தண்ணி தான் இருக்கு. ஒரே ஒரு கோப்பையில சின்ன சொம்புல தண்ணி இருக்கு, அதையாவது குடிச்சு இந்த உயிர் போறத ஒரு கொஞ்சம் மணி நேரமாவது தள்ளி வைக்கலாம், தண்ணியாவது குடிங்க தொண்டைக்கு. அந்த தண்ணியை குடிக்கிறேன்னு போகும்போது ஒரு சண்டாளன் வராரு. சண்டாளன் யாரும் தெரியுமா? இன்னைக்கு சண்டாளன் எப்படி வேணும் சொல்றாங்க, தப்பு பண்றவங்களே சண்டாளன் அப்படின்றாங்க. உண்மை சண்டாளன்னா அது வெறும் அந்த ஜாதியை குறிச்சது இல்ல. சண்டாளன்னா சுடுகாட்டுல இருக்கக்கூடிய வெட்டியான்னு அர்த்தம். விடுகாட்டுல இருக்க பெரிய ஞானி அவங்க, ஏன்னா அங்கதான் எல்லாமே ஆடி அடக்கிற இடம். அந்த மாதிரி ஒரு வெட்டியான் அப்ப வராது. வெட்டியானோட சில நாய்கள் எல்லாம் வருது. அந்த வெட்டியானும் கேட்கிறாரு, ஓ மகாபிரபு, நாங்களும் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. வெட்டியானுக்கு என்ன எப்போ பணம் வரும்? பணம் வந்தாதான் பணம், அதுதானே அவரு சொல்றாரு. என்னவோ தெரியல, இந்த ராஜ்யம் இந்த வறட்சியிலையும் எல்லாத்தையும் சாதனை விடாம
அந்த பசி பட்டினி இல்லாம அவரோட ஒரே ஒருத்தரோட காரணத்தினால, ஒரே ஒருத்தரோட அளப்பரியான அன்பால, ஒரே ஒருத்தரோட அந்த தெய்வ குணத்தினால, அந்த பொண்ணும் கருணையால எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட பிராணத்துக்கு இப்ப சங்கடமா இருக்கு, அவரு போகிற நிலைமையில இருக்கு. அப்ப கூட அந்த தண்ணியை கூட அவரு அந்த இடு சுடுகாட்டு வெட்டியானுக்கு அந்த சண்டாளனுக்கு கொடுக்கிறாரு. ஒரு கொடுத்து முடிச்சவனையும் நாயெல்லாம் குறைக்குது, நாயெல்லாம் குறைக்குது. அவர் தாகம் குடிச்சிருக்காரு, நாயை கூட குறைக்குது. அப்பதான் சொல்றாரு, பிரபு நாயை தண்ணி குடிச்சு கூட வறட்சி இல்லையா, எந்த நீரோடையும் இல்ல, எந்த கிழவும் இல்ல, அவ்வளவு வறட்சி. நாயும் அந்த தண்ணி குடிக்காம இயங்கிட்டு இருக்கிற போது அவங்களோட ரத்திகளோட குழந்தைகள்லாம் அந்த கோப்பையில கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கு. அந்த தண்ணி அவங்களோட குழந்தைங்க, ராஜகுமாரர்கள், இளவரசர்கள் அந்த கோப்பையும் எடுத்து அந்த நாய்களுக்கு கொடுக்கிறார். நாய்கள் சாப்பிட, இதுவும் பெருமாள் தானே, நாய்க்குள்ள இருக்கிறதும் பெருமாள் தானே அப்படின்னு சொல்லி அந்த நாய்களுக்கும் அந்த கோப்பையை தண்ணியை குடிக்கிறார். குடிக்கும் போது இப்ப உயிர் போற விக்குது, தண்ணி இல்லாம தவிச்சலாம், தண்ணி இல்லாம விக்குது. உயிர் அவர் உடம்புல போறதுக்கு எல்லாம் மந்திரிகள்லாம் அழுதுட்டு இருக்காங்க, அவரோட பத்னி அழுகுறாங்க, குழந்தைகள்லாம் மயக்க நிலையில இருக்கு. இப்போ வந்த மூணு பேரும் அவங்களோட உண்மையான ரூபத்தை காட்டுறாங்க. முதல் வந்த அந்தவர் அது வேற யாரும் இல்லை, அது சாக்ஷாத் பிரம்மதேவர். இரண்டாவது வந்த சுத்தர் வேற யாரும் இல்லை, அது சாக்ஷாத் நாராயணா விஷ்ணு. மூணாவது வந்த அந்த சண்டாளன் வேற யாரும் இல்லை, அது பரமேஸ்வரன். அவரோட வாகனம் தான் பைரவன். மூணு பேரும் அப்போ அவரோட அந்த ரூபத்தை மும்மூர்த்திகளும் அவர் முன்னாடி தோன்றார். உயிர் போன நிலைமையா இருக்கு. அவர் பெருமாளை பார்த்தவனையும் மும்மூர்த்திகளை பார்த்தவனையும் கையெடுத்து வணங்கி அங்கேயும் அவர் கண்ணீர் வருது. என்ன, உங்களை நாராயணான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி கூட உடம்புல இல்லையே அப்படின்னு மண்டிட்டு அழுகிறார். உயிர் போன நிலைமை. உங்களை நாராயணா, எம்பெருமானே, பரமேஸ்வரா அப்படின்னு மூர்த்திகளும் இங்க வந்திருக்கீங்க. என்ன சோதிக்க வந்திருக்கீங்களோ, எது உணர்த்த வந்திருக்கீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை மனசார ஆத்மார்த்தமா கூடக்கூடிய அந்த சக்தி கூட இந்த மனசுல இருக்கு, ஆத்மாக்கு இருக்கு, அந்த உடம்புக்கு சக்தி இல்லையே, அந்த துணிக்கு சக்தி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு எடுத்து வணங்குறார், மண்டிடுறார். தேவர்கள் எல்லாம் இந்திரர்கள்லாம் பிரத்யேக்ஷாங்க, எல்லாமே அவரை பார்த்து கையெடுத்து வணங்குறாங்க ரத்தி தேவர். ஏன்னா மூர்த்திகளையும் அவர் முன்னாடி பிரத்யேட்சம் பண்ண பக்தி, அந்த சேவையோட நிலை, அந்த தன்மை, அந்த அன்பு, கருணை, தானம், தர்மம் ரத்தி தேவர். இப்போ பெருமாள் கேட்கிறார், போதும். இப்ப மூணு பேருக்கும் சொல்றார். இப்ப பிரம்மதேவர் சொல்றார், சத்தியலோகத்துக்கு வந்து ரத்தி தேவா, என்ன வர வேணும்னு கேள்வி ரத்தி தேவா. பரமேஸ்வரன் கேட்கிறார், கைலாசத்துக்கு வந்து ரத்தி தேவா. அவர் பிரதானமா நாராயண பக்தர், விஷ்ணு பக்தர். இப்போ பெருமாள் கேட்கிறார், வைகுண்டத்துக்கு நித்திய சூர்யா என் கூட வந்து ரத்தி தேவா, என்ன வேணும்னு கேட்டு. தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, மறுபடியும் இந்த ராஜ்யம் செழிப்பாகிறதுக்கு நாங்க இது கொடுக்கிறோம், வரம் கொடுக்கிறோம். ஒன்னும் கேட்கல, இதுதான் கேட்டேன். நான் காமியதே அகங்கதி ஈஸ்வரா பரம். வேண்டாம் பெருமானே, எனக்கு வைகுண்டம் வேண்டாம். அஷ்டரித்தி யுக்தம், அஷ்டரித்தி யுக்தான புனர்பாவம் வா. எனக்கு எல்லாம் அந்த அஷ்டமனா சித்தி, உங்க தெய்வத்தோட சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, அந்த அஸ்திரம், இந்த அஸ்திரம், இதெல்லாம் கூட ஒண்ணும் வேண்டாம். அதுவும் தாண்டி அந்த மரணமே இல்லாத வரம், அதுவும் வேண்டாம். திரும்ப திரும்ப இந்த பூர்வத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல. அருத்தி பிரபத்தியத்தை அகில தெய்வம், திரும்ப திரும்ப இந்த உலகத்துல என்ன பிறக்க வைங்க, பிறக்க வைங்கன்றார். எதுக்கு? அந்த ஸ்திதோ ஏன பவந்தி அதுக்கா அதுக்கா. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையும், அடுத்த என்னோட துக்கம், என்னோட கஷ்டம், என்னோட வலி, என்னோட குடும்பம்,
என்னோட உறவு, என்னோட உற்றம், என்னோட பிரச்சனை, என்னோட பதவி, என்னோட அகங்காரம், என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோடது என்னோடது என்னோடதுங்கிறத அந்த மனநிலையிலேயே ஒவ்வொருத்தரும் அந்த மமக்காரம் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் மமக்காரத்திலேயே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்கு ரத்தி தேவர் என்ன கத்துக் கொடுத்தாருன்னா இதுதான். ஒவ்வொரு நாளாவது நான் இன்னைக்கு அடுத்தவங்களை கண்ணீரை துடைக்கக்கூடிய, அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியா நான் இருக்கேன். நானே துக்கத்துல இருக்கும் போது, நானே கண்ணீர் விட்டுட்டு இருக்கும் போது, நானே கோயில் கோயிலா போய் அங்கெங்க போய் எனக்கு அது கொடுங்க நிம்மதி கொடுங்க கேட்டு இன்னொருத்தர் கண்ணீரை எப்படி துடைக்க முடியும்? நல்லா சிந்திச்சு யோசனை பண்ணுங்க. ரத்தி தேவரோட நிலை கடவுளையே அவர் முன்னாடி வர வச்சு, அவர் கடவுளை தேடி போகல. எனக்கு பைபிளோட வேணும்னு கேட்கல. இன்னைக்குமே பெருமாளோட நித்திய ஜபத்திலேயே ஈடுபட்ட அவர் ஒரே எல்லா இடத்துலயும் பெருமாள் பார்த்தார். அதெல்லாம் பெரிய பக்தி, அனன்ய பக்தி. எல்லா இடத்துலயும் பெருமாள் பார்த்தார். எல்லாமே பெருமாளோட தான் அப்படின்னு அவர்களுக்குன்னு ஒரு தன்மையே இல்லாம இருக்கு. இதுதான் உயர்வான நிலை. அந்த நிலையில ஒவ்வொருத்தர் இருக்கணும். உங்களால முடிஞ்ச சேவை ஒரு நாள், அதாவது சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்தில் கடவுளோட நாமத்தை, கடவுளோட கீர்த்தனையை பாடாத நாள் நான் பிறவாத நாளே. கடவுளோட நாமத்தையும் கடவுளோட கீர்த்தனையும் நான் பாடல, கேட்கல, கோயிலுக்கு போல, வீட்டுல பூஜை பண்ண, அது பிறவாத நாள். அதையும் தாண்டி ரத்திதேவர் என்ன நடத்துறாருன்னா கடவுளோட சேவையில எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மா தான். எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மேஸ்வரன், ஈஸ்வரன், ஈசாவாசியம், இதம் சர்வம், ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் இருக்காரு அப்படிங்கிற அளப்பரிய அன்புல ஒவ்வொருத்தரோட கண்ணீரை தொடக்கலைன்னா வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலைதான். இன்னைக்கு துக்கத்தை கூட நம்ம கடவுள் கிட்ட எப்படி ஒப்படைக்கிறோம்னா என்னோட பிரச்சனை, என்னோட வலி, என்னோட வேதனை, என்னோட குடும்பம், என்னோட பையன், என்னோட பொண்ணு, என்னோட என்னோடது என்னோடது என்னோட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாழ்ந்த பொழுதும் என்னோடது ஏதோ ஒட்டிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி கடவுள் கொடுத்த இந்த அறிவு, திறமை, இந்த உயிர் சக்தியை கொண்டு ஒவ்வொரு கடவுளின் வடிவமா உயிருள்ள கடவுள் நங்கமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் ஒவ்வொரு நரனுக்கும் பண்ணக்கூடியதான் நாராயண சேவை அப்படின்னு அந்த உணர்வுல அடுத்தவங்களை கண்ணீரை நான் துடைக்கக்கூடிய சக்தியை ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. அடுத்தவர்களுக்கு சந்தோஷம், அடுத்த ஆத்மாக்களுக்கு அதுவும் நீங்கதான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு கேட்கும் போதே நீங்க கடவுளை தேடி போக வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வருவார். ரத்தி தேவர் கிட்ட வந்த மாதிரி அதுதான். அதனாலதான் ஸ்ரீமத் பகவத்கீதையில மோட்ச சன்னியாச யோகத்துல இந்த 18வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா இது சொல்றாரு. இந்த 3 விஷயத்தை நிறுத்தவே கூடாது. யஜ்ஞதான தபஸ் கர்ம, யஜ்ஞதான தபஸ் கர்ம நாத்யஜ்யம் காரியம் ஈவ தத், நாத்யஜ்யம் காரியம் ஈவ தத், யஜ்ஞதான தபஸ்செய்வ பாவனாதி பரிசீலம். ரொம்ப அற்புதமா இருக்கு. யஜ்ஞம், தானம், தபஸ், கர்ம அப்படின்னா யஜ்ஞம் என்ன தியாகம். நம்ம பண்ணக்கூடிய இன்னைக்கு அக்னி ஹோமம் சொல்றோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உள்ள அர்த்தம் அன்னைக்கு எஜுர்வேதம் ஃபுல்லா ஹோமம் தான், அக்னி ஹோத்திரம் தான். யஜ்ஞம் எல்லாம் பண்றோம், ஹோமம் தான். யஜ்ஞம்னாலே தியாகம், கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கே கொடுக்கிறது. அது அக்னி மூலியமா அது எல்லாத்துக்கும் அந்த ஆபத்தி மூலியமா பூர்ணாவத்தி மூலியமா பூர்ணமா அடைந்து சேர்றதுக்கு தான் அது தாற்பயம். யஜ்ஞான தியாகம் அர்த்தம். தானம் என்ன நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய சேரிட்டிஸ். சேரிட்டினா அந்த தர்ம காரியத்துல தியாகம் மனப்பான்மை இருந்தாதான் கொஞ்சமாவது அந்த பொருளை கொடுப்போம். தியாகம் இல்லைன்னா கண்டிப்பா தான தர்மம் பண்ண முடியாது. அன்பு இருக்கணும், அன்போட தியாகம் இருக்கணும். அந்த தியாகம் இருந்தாதான் கொஞ்சமாவது இருக்கிறத கொடுப்பீங்க. கடவுள் கொடுத்துதான் இன்னொரு ஆத்மாவுக்கு கொடுப்பீங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாது. சுயநலம் இருந்தா கொடுக்க முடியாது. தியாகம் இருந்தா சுயநலம் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு நாள் தன்னலமற்ற தன்மையில அடையலாம். அந்த தியாகம், அதை தாண்டி அந்த தானம், தபஸ். தபஸ்னா இதுதான் பெரிய தபஸ். இன்னைக்கு பண்ணக்கூடிய நாம வழிபாடு, நாம பாடங்கள், சங்கீர்த்தனத்தை கேட்டோம், இந்த உபதேசத்தை அருளுடைய கேட்கறீங்க, இதெல்லாம் தபஸ் மாதிரி. கிருத்தாயுகத்துல கண்ண மூடி உட்கார்ந்தா 1000 வருஷம் ஆயிடும். இன்னைக்கு கலியுகத்துல அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு நித்திய நாம சங்கீர்த்தனை. கலியுகமே கேவலம் அறிவுதாகும். அந்த நாமத்தை இடைவிடாம சொல்லிட்டே இருக்கணும்.
வெறும் நாமத்தை சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தெய்வ காரியங்களிலும் ஈடுபடணும். அதனாலதான் கிருஷ்ணர் இந்த 3 விஷயத்த எக்கால கொண்டும் தியாகம் பண்ணக்கூடாதுன்றார். எது தியாகம்? யக்னம், தானம், தபஸ், கர்ம, நாத்யஜ்யம். நாத்யஜ்யம்னா தியாகம் பண்ணாத காரியம் ஈவத்தை. உன்னோட உண்மையான உள்ள இருக்கிற பரமாத்மா மனசு சுத்தமடையணும். மனசு சுத்தமடையும் போதே, மனசு பவித்திரம் அடைவது, எண்ணங்கள் சுத்தமாகும் போதே கடவுளை நீ உணர்வ, கடவுளை உன்னால பார்க்க முடியும். அந்த அந்த ஞானமும் உங்களுக்கு உள்ள இருந்தே பரமாத்மாவால் வழங்கப்படும். அது நடக்கும் போது என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். யக்ன தான தபஸ்செய்வ பாவனானி மனுஷீனம். பாவனானின பவித்திரம், பாவன நாமம் அப்படின்னு சொல்றோம். பாவனம்னா பவித்திரம், மனசு சுத்தமாயிரும். ஏன் கடவுளை பார்க்க முடியல? ஏன் விக்கிரகத்துல மட்டும் இங்க கிருஷ்ணர் தெரியறாரு? கடவுள் ஏன் கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் தெரியல, எல்லாத்துக்குள்ளயும் தெரியல? அந்த நீல ரூப கிருஷ்ணன், நீல சியாமலை ஏன் கண்கூட பார்க்க முடியல? அவரோட ஏன் இணைய முடியல? ஏன்னா மனசு சுத்தமாகல. அந்த மனசு சுத்தமாகிறதுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஊர்வலத்துல இந்த 3 காரியத்தை நித்தியம், நித்தியம்னா என்னைக்குமே குறை சொல்லக்கூடாது, என்னைக்கு அது பண்ணிட்டு இருக்கோம். பணம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தான காரியம் நீக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் இந்த கலியுகத்துல எப்படி இருக்குன்னா, கடவுள்கிட்டே வியாபாரம் தான். போய் ஒரு பூஜை புரஸ்காரம் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணி கொடுத்தா நான் பண்றேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு என்ன பண்ணேன், இப்படிதான் கேள்வி இருக்கு. இது கடவுள்கிட்ட வியாபாரம். இது 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 பக்தியா இருந்தா கூட இருக்கிறதுலே இது ஒரு அடிமட்ட பக்தி. அதுவும் பக்தி தான், அதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இருந்தாலும் அதையே பண்ணிட்டு இருந்தா தப்பு தான். அதையும் கடந்து ஒவ்வொரு நாளும் கடவுள் இன்னைக்கு கொடுத்த அறிவு, திறமை, அது மூலியமா ஈட்டின பொருள் தான தர்மத்துல ஈடுபட்டுட்டே இருக்கணும். இதுதான் உங்க மனசை சுத்தமாக்கும், மனசை பவித்திரமாக்கும். அதுக்காகதான் எண்ணற்ற சேவைகள் இந்த அமைப்பு மூலியமா நடந்துட்டே இருக்கு. அது கூட நீங்க பணம் கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட சின்ன ஒரு கால அவகாசம், 1 மணி நேரம் இங்க வந்து சேவை பண்ணீங்கன்னாலே மன சுத்தம் ஆயிடும். எவ்வளவு சுலபமா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கேன் சொல்லுங்க. பணமும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், உங்களோட ஈடுபாடு இருந்தா கூட போதும். நீங்க ரத்தி தேவன் மாதிரி ஒரு நாள் ஆயிரும். போக 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 அந்த நிலை வந்துடும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் பணம் இருந்தா சுவாமி நிறைய பண்ணுவோம், பணம் குடிச்சாலும் நிறைய நடக்கும், பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்க. பணம் இல்லாததுனாலதான் அது வாழ்ந்ததுக்காக கடவுள் கிட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கு. பணம் நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா நாராயணா நிறைய பண்ணுவோம், நீங்க நிறைய அள்ளி கொடுத்தீங்கன்னா நானும் அள்ளி கொடுப்பேன், கொஞ்சத்தை இறக்காம வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். அப்படி கொடுத்ததே முதல்ல அவர்தான் அப்படின்னு நினைக்கும். சத்தியம் வஸ்து கோவில துப்பியமேவ சமர்ப்பித்தம். யோகாச்சாரியர் அதான் சொல்றாரு, நீ கொடுத்ததை உனக்கே நான் கொடுத்திருக்கேன். அது பணமாகட்டும், புஷ்பமாகட்டும், வஸ்திரமாகட்டும், அந்த அலங்காரம் பண்றதுக்கு எல்லா பொருளாகட்டும் எல்லாமே நீ கொடுத்ததுதான். உனக்கு அறியாமையில இருந்தோம் தான் நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு கொடுத்திருக்கேன், நான் கடவுளுக்கு இந்த நகையை கொடுத்திருக்கேன், இந்த கோயிலுக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்கேன், இந்த சேவாக்கு இவ்வளவு பொருளை கொடுத்திருக்கேன், இவ்வளவு காசோலையை கொடுத்திருக்கேன், இதை வேற சொல்லி காட்டுறோம். ஆனா அறியாமையில தான் இது சொல்லி காட்டுறோம். அதனால அருணாச்சரியர் சொல்றது, நான் அறியாமையில இருந்த போது நான் உனக்கு கொடுத்தேன்னு நினைச்சேன், ஆனா ஞானத்தை நீ கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது எது நான் உனக்கு கொடுத்தேனே அது ஏற்கனவே உன்னோடுதான், எல்லாமே உன்னோடுதான். எல்லாம் ஏற்கனவே அதுக்கு உரிமையாளர், அதுக்கு உடமையாளர், அதுக்கு எல்லாமே உருவாக்குன அத்தனையும் உள்ள நீக்கமுறை நிறைந்ததா நீதான். இது தெரியாமதான் அறியாமையில தான் நான் அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன், அந்த கைங்கரியம் பண்ணேன், இந்த கைங்கரியம் பண்ணேன், கோவிலுக்கு டொனேஷன், அரிசி மூட்டை, கோபுரத்துக்கு கலசம், அலங்காரத்துக்கு நகை, இதெல்லாம் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களது அப்படின்னு சொன்னேன். அந்த நிலை இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கலியுகத்துல தான தர்மம் பண்றதுக்கு சுதம் சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் ஒரு நல்ல சுகபோகமான ஒரு காலமா இருக்கு, பணம் தேவையான அளவுக்கு சௌபாகியங்களும் இருக்கு, அப்போ கொஞ்சம் தான தர்மத்தில் ஈடுபடுறீங்க. ஒருவேளை பிரார்த்தனை நிறைவேறல, கடவுள் நீ கேட்டது கிடைக்கல, ஒரு துக்க காலம் வந்துடுச்சு, சோக காலம் வந்துடுச்சுன்னா அந்த தான தர்மம் எல்லாம் போயிடுது. அதான் கடவுள் கொடுக்கலையே, பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அது குறை சொல்லிட்டு அப்படியே இருந்தாரு. இது மகா தப்பு. அது என்ன சொல்றது கிருஷ்ணா, இது நித்தியம் நடக்கணும். உங்களுக்கு சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும், உங்ககிட்ட பண வறுமை இருந்தாலும் இல்லைனாலும்,
இந்த தான தர்ம காரியங்களை நிறுத்திடாதீங்க. எப்படி நீங்க நாமம், பூஜை, புரஸ்காரம், கோயில் வழிபாடுல ஈடுபடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை கிடைக்கக்கூடியது. அதெல்லாம் உங்க மனசை சுத்தம் பண்றதுக்கு தான். நாம ஜப்பா தப்பா அதுவும் நடக்கும், சாதனம், அது ஆன்மீக பயிற்சி. சேவையில நித்திய ஈடுபடணும். அந்த சேவையாலதான் உங்களோட புண்ணிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும். நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை, கேட்காத கோரிக்கைகளும் அது இந்த புண்ணியம் மூலியமா கடவுள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. சும்மா போய் லெட்டர் எடுத்துட்டு போய் கடவுள் கிட்ட கொடுத்தாலும் அந்த கோரிக்கையை வச்சாலும் உடனே எல்லாம் நடக்காது. சில விஷயம்லாம் கர்ம வினை போல நடக்கணும்னு இருக்கு. ஆனா அந்த கர்ம வினையை மாற்றணும், இந்த கர்மாவை திருத்தணும், இந்த கர்மாவை அழிக்கணும்னா சேவா சாதாரண மூலியமா முடியும். அது குறிப்பா சேவா மூலியமா. ஏன்னா அதுதான் புண்ணிய காரியங்களை பண்ண வச்சு கடவுள் கிட்ட உங்களை நெருங்க வைக்குது, கடவுளை உங்ககிட்டயும் நெருங்க வைக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இதிகாசம் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் தான தர்மம் பண்ணாத நாளே கிடையாது. நீண்ட ஆள் அவதார காலகட்டத்தில் பூர்ண அவதாரமா இருக்கக்கூடிய ராமன். கிருஷ்ணர் அப்படிதான். அவர்கிட்ட இருந்தது கிருஷ்ண பரம பிரேம ரூபம். ராமனாவது தர்மத்தின் வடிவம். கிருஷ்ணர் பரம பிரேமம். அந்த அன்புக்காக எதை வேணாலும் தியாகம் பண்றதுக்கு அவர் தயாரா இருந்தார். மகாபாரத காலகட்டத்திலையும் துவாபர யுகத்திலையும் கர்ணன் மாதிரி கொடைமல்லர் யார்? சின்னதிலிருந்து கர்ணன் அவருக்கு ஒண்ணுமே வச்சுக்கிட்டே. அப்போ ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அவரை அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கங்கை நதி கரையில எல்லாத்துக்கும் வாரி வாரி கர்ணன் கொடுத்துட்டே இருந்தார். கர்ணனோட நிலையை பாருங்க. அவர் சூத்திரனா தேனோட்டியோட அதினோட பையனா இருக்கும் போதும் அவர்கிட்ட என்ன இருக்கோ அப்பவும் கொடுத்துட்டு இருந்தார். தேனோட்டியோட பையன் அவர் கிடையாது. அவரோட பிறவின் ரகசியம் உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் தேனோட்டியோட பையனா இருக்கும் போதும் அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணிட்டு தான் இருந்தார். பிற்காலத்துல அங்க தேசத்தோட ராஜா ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு தான தர்மத்தை பண்ணிட்டு தான் இருந்தார். ஒரு சொல்லல, இன்னைக்கு எல்லாமே சொல்ற கொஞ்சம் காசு பணம் வரட்டும், அப்ப நல்ல காரியெல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் அவர் கடவுள் கொஞ்சம் கருணை கொடுக்கட்டும், ஏதாவது பண்ணலாம். ஒரு 1000 புடவை தான் என் கீழே இருக்கு. ஒரு 10,000 புடவை வரட்டும், ஒரு 10 புடவை எடுத்து நாங்க தான தர்மம் பண்றேன். ஒரு கோடி கணக்குல பேங்க் அக்கௌண்ட் ஏறட்டும், அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கோயிலுக்கு டொனேஷன் எழுதி கொடுக்குறேன். இது சேவை கிடையாது. எது இருந்தாலும் இல்லைனாலும் அந்த நித்திய சேவை நடந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க அந்த நிலையில இருந்தா உங்களுக்கு அந்த சேவை மனப்பான், அந்த பொருள் நீங்க தானத்துக்காக உங்களோட கடவுளோட ஆனந்தத்துக்காக எதிர்பார்ப்பில்லாத சேவைய, தன்னலமற்ற சேவைய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது அந்த பொருளுக்கும் அருளும் கொலை இல்லாம கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். கர்ணனுக்கு அப்படிதான் கொடுத்தார். தேர்வுடைய மைந்தனர் போல பெரிய காசு பொக்கிஷம் எல்லாம் இல்ல. ஆனா பிற்காலத்துல அவர் அந்த தேசத்தோட ராஜா இருந்தார். அப்பவும் அவர் நிறுத்தல. தேர்வோட்டியோட மைந்தனா இருக்கும் போதும் கர்ணன் இந்த குடைகளை எடுக்க. அதே மாதிரிதான் பஞ்ச பாண்டவர்களும் அவருக்கு வனவாசத்துல இருந்த போது கூட அவங்க எல்லா சாது சன்னியாசிகளுக்கு எல்லாம் அன்ன சேவை பண்ணிட்டே இருந்தாங்க. யுதிஷ்டரும் மீதி 5 சகோதரர்களும் அந்த தான தர்மத்துல ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. அவங்க யுவராஜர்கள், அதாவது அஸ்தினாபுரத்தின் ராஜகுமாரர்கள் கூட அந்த தான தர்மத்தில் ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. பிற்காலத்துல 12 வருஷம் வனவாசம் போகும்போது கூட அந்த சேவையில தான தர்மத்துல ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. 1 மாசம் அக்னியான மாசத்துல கூட விராட்ட ராஜ்யத்துல அப்ப கூட அவங்க மறைவா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அக்னியான வாசம் அப்ப கூட அவங்க அங்க உழைச்சி சம்பாதிச்ச அந்த காசை கூட சேவையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சேவைய மகான்களும் மகாபுருஷர்களும் அவதார புருஷர்களும் நிறுத்துறதே கிடையாது. நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், சுயநலம் சுயநலம் சுயநலம், பற்றுதல் பற்றுதல் பற்றுதல். ரந்தி தேவர் கிட்ட இருந்து அதெல்லாம் கத்துக்கணும். கிருஷ்ண பரமாத்மாவோட இந்த பகவத்கீதா வச்சன அதான் சொல்லுது. என்னதான தப கர்ம நாத்யம் காரியம் ஈவத. நாத்யம் அதை நீங்க தியாகம் பண்ணவே கூடாது. எனக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாராவது கிட்ட கொடுத்தாதான் அழுத்தம். ஒரு படுக்கையில் இருந்தா கூட நீங்க தொடர்ந்து எடுத்து சேவை பண்ண முடியலன்னா கூட, சேவை பண்ண முடியலையே, இன்னைக்கு நற்காரியங்கள் பண்ண முடியலையே அப்படின்னு மனசு உறுத்தம்.
இதுதான் நிலை. அதுதான் நீங்க பக்தியில உயர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பக்தியில உயர்ந்திருக்கிறது நாமத்தை மனப்பாடம் பண்றதோ இல்ல நாமத்தை சொல்லி காட்டுறதோ, சும்மா வேதமா சரளமா வேதத்தை ஒப்பிக்கிறதோ அது பக்தியில உயர்ந்து, அதெல்லாம் பரீட்சை, அதெல்லாம் பயிற்சி. உண்மையா பக்தியில உயர்ந்திருக்கீங்கன்னா அன்பும் கருணையும் அளப்பறையா நிலைந்திருக்கணும். நீங்க உங்களை விட அனைத்தையும் உங்களையே நீங்க நற்கருணைகளுக்காக தான தர்மத்துக்காக தியாகம் பண்ற அளவுக்கு இருக்கும். கடைசியில கர்ணன் அவங்களோட தான தர்மத்தையும் கிருஷ்ணனுக்கு பிச்சையா கொடுக்கிறார். அதுதான் நிலை. அந்த நிலையில இருந்தாதான் உங்களுக்கு மோட்சத்தை விட அது பெரிய நிலை. அதுதான் நிஷ்காமிய பிரேமநிலை. இன்னைக்கு அதுதான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் இந்த உடம்பு மூலியமா இன்னைக்கு இந்த உடம்புக்கு கொஞ்சம் ரோகம் ஃபீவர், அப்ப கூட நான் என்ன நினைக்கிறது தெரியுமா? கொஞ்சம் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இந்த உடம்புல வாழுது, சந்தோஷம். ஒரு கொசு கடிச்சா கூட என்ன நினைக்கிறது தெரியுமா? கொஞ்ச நேரம் தான் அதுல உயிர் வாழும், இந்த ரத்தத்தினால கொஞ்ச நேரம் உயிர் வாழுது, சந்தோஷம். இந்த ஜீவ காரணியம் இருக்கணும், இந்த தான தர்ம எண்ணம் இருக்கணும், இந்த அளப்பரியான அன்பு இருக்கணும். அதுதான் நிலை. அந்த நிலைய உண்மையா நீங்க ஒவ்வொருத்தரும் அடையணும். அதுதான் உத்தேசம். இதுக்கப்புறம் இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏதோ இடையர்பாளையத்துல கவுண்டர்பாளையம் சுற்றுப்புற சூழல்ல சும்மா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இது கிடையாது. இது திரேதா யுகத்துல அத்திரிய மகர்ஷி ஹரிநாராயண பெருமாள் அனந்தநாராயண வழிபட்ட இடம். அப்பயே அற்புத கஷேத்திரம். திருச்சாவத்துல அதே அத்திரைய கோத்திரத்துல சங்ககிரி முனி, நாராயண பக்தர், கிருஷ்ண பக்தர் இங்க நித்திய அக்னிஹோத்திரம் யக்ஞ பூஜை பண்ண இடம். பஞ்ச பாண்டவர்கள் வந்த இடம் இன்னைக்கு நான் இருக்கிற இடம். கூடி சீக்கிரம் சாய் கிருஷ்ணாமிர்தம் ஹால் ரெடி ஆகும். கிருஷ்ணானாலே அன்புதான். அந்த அன்பை அமிர்தமா வழங்குறதுக்கு அந்த கிருஷ்ணாமிர்தம் ஹால் ரொம்ப தயாரா இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த அன்பை நீங்க முழுமையா வாங்கி சும்மா வச்சுக்காதீங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். வாரி வாரி கொடுக்கணும். அந்த அன்பு இருந்ததாலே எல்லாமே சாத்தியம், எல்லாமே சத்தியம். அந்த அதிசயத்தை நீங்க பாருங்க. அளப்பரியா அன்புல இருக்கிற அந்த அதிசயத்தை ஒவ்வொருத்தரும் அந்த இதுலேயும் அதை பிடி வேண்டாம், அந்த பொருள் மேல வேண்டாம். என்னோடதுன்னு எதையும் சொல்லாதீங்க. இன்னொருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோடதுன்னு எது சொல்றீங்களோ அந்த என்னோடதுங்கிற அந்த பொருள், அந்த தன்மை, அந்த குடும்ப பற்றுதல், அதுதான் குடும்பத்தை விட்டு நான் போகணும்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்றாங்க, சன்னியாசியா இருந்தா சாமியாரா இருந்தா இந்த பணம் இந்த குடும்பத்தெல்லாம் விட்டு அப்படியே ஓடிடணும் காலுக்கு மணி. இந்த உலகத்துல அது பெரிய தியாகம் கிடையாது. அவங்களோட தியாகத்தை நான் மெச்சுறேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்க சொல்லும் போது அது பெரிய தியாகம் கிடையாது. ஏன் சொல்லுங்க? இந்த உங்களோட குடும்பத்தை, உங்களோட மனைவிய, உங்களோட பொருள் எல்லாம் விட்டுட்டு போறீங்க. உண்மையா உங்களோடதான். எது உங்களோட இல்லையோ அது மேல உங்களுக்கு என்ன உண்மை இருக்கு விட்டுட்டு போறதுக்கு? உண்மையா உங்களோடது ஒரே ஒன்றுதான், மனதுல உதவாகும் பற்றுதல் மட்டும். அதை தவிர்த்து எல்லாமே கடவுள் கொடுத்ததுன்னு எல்லாத்துமே சந்தோஷமா இல்லறத்திலே துறவரம் அதுதான் சிறந்தது. இன்னும் இருந்தாலும் சொல்லி பழகுங்க. என்னோட குடும்பம்ல நாராயணா உங்களோட குடும்பம், என்னோட குடும்பம் ஈஸ்வரா உங்களோட, என்னோட குடும்பம்ல தேவி உங்களோட குடும்பம். நீங்க கொடுத்த குழந்தை, நீங்க கொடுத்த கணவன், நீங்க கொடுத்த மனைவி, நீங்க கொடுத்த பொன் பொருள் அதெல்லாம் அனுபவிங்க சொல்ல. ஆனா நீங்க கடவுள் கொடுத்ததுங்கிற நிலையில அனுபவிங்க. சும்மா விட்டு போறதுலையும் அது சன்னியாசம் கிடையாது. பரம சன்னியாசின்னு அதிகரிச்சு ஏன்னா விட்டு போகணும்னு அர்த்தம். அது மேல எனக்கு பற்று இல்லைன்னு அந்த உரிமையை விட்டுட்டேன்னு அர்த்தம். எதுவுமே உரிமை இல்லை. இந்த உலகத்தை தியாகம் பண்ற நானும் முடியாது. எனக்கு உலகம் பெருமாளுக்கு சொந்தம். அந்த உலகத்தையே தியாகம் பண்ணிட்டே அப்படி சொல்லுவாங்க. அது பெரிய தியாகம் கிடையாது. நீங்க பற்றுதல்ங்கிற நிலையை மட்டும்தான் தியாகம் பண்றோம். அதுதான் உயர்வான நிலை. அதுதான் நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன். ரொம்ப சந்தோஷம். பூர்ண ஆசீர்வாதம். நிறைய அற்புதங்கள் நடக்கும். இந்த சேவா அமைப்பு மூலியமா சேவா ஒவ்வொரு இடத்திலையும் விரிவாக்கம் நடக்கும். கோயம்புத்தூரோட வலிமையும் பெருமையும் பிற்காலத்துல பக்தர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் உலகதான் போறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் நீங்க ரத்தினங்கள் மாதிரி நிலையில இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. அதுவும் என்னோட நிலைதான். ரொம்ப ஆசை.
ரொம்ப சந்தோஷம், வெரி ஹாப்பி. பூர்ணாசியம்.